மிகச்சிறந்த நோக்கத்தோடு இன்றைக்கு பழுதரட்டி வாசிக்கிறது என்று பார்த்தா நல்லா இருக்கும். வாசிப்பின் தலைநகரம் என்பதை விட பழுதரட்டி வாசிக்கிறது இயக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று இந்த இளைய தலைமுறைக்கு வாசிப்புனா என்ன என்பதை காரணம் என்னுடைய ஆலோசனையாக பழுதரட்டி வாசிக்கிறது. இடையே ஒரு போர்டு கூட வைக்கலாம், பழுதரட்டி வாசிக்கிறது. அந்த வகையில் ரொம்ப தகுதியான நம்முடைய எனக்கு ரொம்ப பெருமையா நண்பர்கள் விழுப்புரத்தின் வேட்பாரியின் கைதாக அந்த வார்த்தை பல இடங்கள்ல கூட்டங்கள் பொருத்தமான அந்த தலைப்பை அவருடைய பட்டத்தை சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கு. 100க்கு 100 அந்த வார்த்தைகளுக்கு ஐயா வந்திருப்பது உள்ளபடியே ஒரு மிக சிறந்த மகிழ்ச்சியான விஷயம். அதுபோல ஐயா ரவி கார்த்திகேயன் இருக்கிற ஊர் பெரியவர்கள் அந்த தோழர் கலியமூர்த்தி உள்ள எல்லாரும் நிறைய தெரிஞ்ச நண்பர்கள் இலக்கியவாதிகள் வாசப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. எனவே அந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சியை இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எந்த இளைஞர்களும் தொடங்கியது இல்லை. இது ஒரு பெரிய அரிய முயற்சி, இந்த முயற்சியை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். ராமமூர்த்தி ஐயா ராமமூர்த்தி தோழர் சொன்னாரு, ரோட்டில் போய் வரும்போது தான் வழுதிக்கு நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சைக்கிளில் போய் கண்டமானிட்ட அறிவியல் ஆசிரியராக பணியாற்றும் போது போய் வருவேன். இந்த சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கவிஞர்கள் எழுதிய வைரமுத்து, பாரதி, நம்ம பாவேந்தர் அவங்களுடைய எழுதுகிற அந்த பாட்டு கவிதைகள்லாம் இருப்பாங்க, பட்டுக்கோட்டல், இதெல்லாம் சுவர்களில் எழுதியிருப்பாங்க. இந்த வழுதிரெட்டி பகுதியில் இருக்கிற சுவர்களில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். எனக்கு அதெல்லாம் ஆர்வம் இருந்ததால் இப்படிப்பட்ட எழுத்துக்களை, இப்படிப்பட்ட பாடல்கள், இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய நபர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்களே, அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளப்பட எனக்கு அப்போது தோன்றியதில்லை. ஆனால் பின்னால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஜெயச்சந்திரன் எனக்கு அறிமுகமான பிறகு இதெல்லாம் இந்த நண்பர்கள் அறிவை தேடிக்கொண்டே இருக்கிற இந்த நண்பர்கள் செயலுக்கு நான் அறிந்தேன். அந்த ஊரோட எனக்கு 2 தொடர்பு இருக்கு. ஒன்று, கண்டமானில் நான் ஆசிரியராக இருந்த பொழுது இந்த பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுக்கு நான் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறேன். அப்போ வீதியாக வீடு வீடாக போய் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய தன்மையை பற்றியெல்லாம் அதெல்லாம் பரிசீலித்து அதெல்லாம் நம்ம அரசாங்கத்தெல்லாம் கொடுத்துருவோம். அது ஒரு அனுபவம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 57, 58 கிட்டத்தட்ட 67 ஆண்டு, அவர் 12 பதிமூணு பையன். அந்த காலத்துல நாடகங்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் மன்றங்கள், இப்பெல்லாம் அந்த முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதே இல்லை. அப்பெல்லாம் நாடகம், நாங்கெல்லாம் நாடகம் போட்டுதான் கழகத்தை எங்கள் ஊர்லதான் வளர்த்தோம். இப்ப இந்த கோட்பாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் மாறி இருந்தாலும் கூட இப்ப நாடகம் போட்டு நாடகத்துல கட்சியை வாழ்த்தி, கட்சியினுடைய கொள்கைகளை, வாராயோ எம்எல்ஏவை, கேளாயோ எங்கள் கதையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமானவர்களாக நம்ம திராவிடம் அழிந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் பாடுவோம். காலை 2 போட்டுப்பார், கருப்பு ஒன்று செவப்பு ஒன்று எல்லாம் பாடிட்டோம் அந்த காலத்தில். அந்த நாடகத்துக்கு வாழும் வழிகள் நாடகம், அதில் ஒரு 4 வேடத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். முதலில் அந்த நாடகம் அரங்கேறிய மண் வழுதிரெட்டி மண். நாடகத்தில் 5ஆவது நானும் ஒரு நடிப்பாக 4 வேஷம் தரித்து நடித்து இங்கே இந்த மண்ணில் தான் நான் என்னுடைய முதல் அரங்கேற்றம் பண்ண. அப்புறம் 2-3 நாடகம் தான். அதோட எங்கள் வீட்டிலலாம் படிக்க வேண்டிய ஆள் நாடகத்தை ஒரு ஆண்டு அதை நிறுத்தாங்க. அப்போது அதே மாதிரி மன்றங்கள், வள்ளுவர் மன்றம், முத்தமிழ் மன்றம் என்றெல்லாம் அதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த அந்த அனுபவம் எனக்கு உண்டு. என்னுடைய உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. எனவே அந்த வகையில் இப்படித்தான் வளரணும். இப்போ இந்த ஊரில் 5 நாடகம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. நாடகம் போடுவது எதற்காக? வெறும் பொழுதுபோக்காக. அது சென்னையில் இருக்கிற ரொம்ப சாப்பிட்டு ஜெர்னிக்காக போடுற நாடகம்.
நம்ம நாடகங்கள் மக்களை உயர்த்த, மக்களுக்கு அறிவுகளை புகட்ட என்றுதான் நம்ம போடுற அந்த நாடகங்கள் இருக்கும். அந்த முயற்சியும் இந்த அமைப்பு வாசிக்கிற வழிதிருட்டி செய்யலாம். இப்போ இன்றைக்கு நிறைய நண்பர்கள் கதை படித்திருக்கிறாங்க. மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சுஜாதா கதையை படித்திருக்கிறார் நம்ம ஐயா கடித மேலை ஐயா அவர்கள். அதுபோல ஜெயகாந்தன் கதையை படித்திருக்கிறார் ஜீவா அவர்கள். ஒவ்வொருத்தரும் கதை சொல்ல போறாங்களா படிக்க போறாங்களா எனக்கு தெரியல. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய, ஊக்கப்படுத்த வேண்டிய முயற்சி. நாங்கள்லாம் பாராட்டி சொல்ற ஆளா இருக்கணும். ஐயா அதை செயல்படுத்துவதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் தருகிறவர் ஐயாவர்களால் பெரிய இயக்கமாக வளரணும். அவருடைய கனவு, பெரிய கனவு நம்ம ராமூர்த்தி அப்படி விதைச்சாரு. நாங்கள் வாசிப்பு இயக்கெல்லாம் நான் நடத்துகிறேன். கள்ளக்குறிச்சி இருக்கிற அந்த கிராமங்களுக்கு போய் நாங்கள் சின்னதாக 2 ரூபாயில உலக புகழ்பெற்ற கதைகளை இப்போ பெரிய பெரிய எழுத்துல போட்டு ஒரு கிராமத்தில் போய் இரவுல 10 மணிக்கு மேலே அப்போ தான் உழைப்பாளிகள் எல்லாம் காப்பிட்டு வந்து உட்காருவாங்க. அவங்க மத்தியில் போய் இந்த கதையை நாடகமாகவும் வாசிப்பு மூலமாகவும் சொல்லுவோம். இப்போ ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஊரில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு கூட ராத்திரி 10 மணிக்கு இந்த வாசிப்பு செய்கிறோம். அந்த வாசிப்பின் பொழுது ஒரு கதை டி ராஜநாராயணன் எழுதியது. அந்த கதையில் ஒரு அப்பா மக்களால் ஏமாற்றப்படுவார். அவங்க ஓடி போய் ராமேஸ்வரத்துக்கு உட்காந்து பிச்சை எடுப்பாங்க. அந்த பட்டமரம் அந்த கதை, அந்த கதையை நாடகமாக போட்டு அப்புறம் நான் படித்தேன். படித்த உடனே அப்படியே உருகினார்கள். அந்த படிப்பறிவில்லாத அந்த பெண்கள், ஆண்கள் எல்லாம் உருகினாங்க அந்த கதையை கேட்டு. அதில் ஒரு அம்மா இவ்வளோ மாறி வயதானவர். அந்த அம்மா அந்த புத்தகத்தில் 2 ரூபாய் வாங்கிட்டோம். ஒரு முஞ்சானையில் இருக்கிற அந்த முடிச்சை அவிழ்த்து ஒரு 2 ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட வந்தாங்க. ஐயா எனக்கு ஒரு புத்தகம் கேட்டாங்க. அப்பா நீங்க படிப்பீங்களாமான்னு கேட்டேன். நான் படிக்க மாட்டேன் ஐயா, எங்க பேரன் படிக்கலாம், 8வது படிக்கலாம். அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுத்து நான் அப்பப்போ கேட்டுக்குவேன்னு சொன்னாங்க. படிக்க அதுபோலதான் அது இலக்கிய அறிவு அல்ல, மனித வாழ்க்கை அறிவது, மனித ஆன்மாவை அறிவது. அதைத்தான் இதை சொல்ல போறாங்க. இவர்களெல்லாம் படிக்க தெரியும், நான் இந்த கதையை படிக்கிறேன், அவர் கதையை படிக்கிறேன், இவர் கதையை படிக்கிறேன் என்று பெருமை எடுத்துக் கொள்வதற்காக இந்த இளைஞர்கள் யாரும் இல்லை. இவர்கள் செய்ய போற வேலை அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்லி நம்ம மக்களை ஊக்கப்படுத்தி எல்லா விதத்திற்கும் தயார் செய்யும், வாழ்க்கைக்கு தயார் செய்யும். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனையை எதிர்நோக்கி அவற்றை தீர்ப்பதற்கு நம்மை தயார் செய்யும். நமக்குள்ள இருக்கிற வகையை மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு தயார் செய்யும். அந்த முயற்சி தான் இந்த நம்முடைய வழிநடத்தி நண்பர்கள், இளைஞர்கள், இங்க இருக்கிற பசங்கள்லாம் இனிமே இவங்க நடத்துற எல்லா கூட்டத்துக்கும் நீங்க வரணும். நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும். அம்மையாரெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வந்தது போல எல்லா கூட்டங்களுக்கும் நீங்க அத்தனை பேர் வரணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. உங்க காதின் மூலமாக கேட்டதை போய் சகாம பேசுகிற மற்ற பெண்களிடமெல்லாம் பரிமாறிக் கொள்ளுங்கள். இப்படித்தான் மெல்ல மெல்ல நாம் மிகச் சிறந்த மனிதர்களாவது, மக்களை நேசிப்பது, சாதி மத பேதம் இல்லாமல். அதுக்குதான் நம்ம அரசாங்கமே இன்றைக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காரு நம்ம முதல்வர். இந்த மத சட்டையும் சாதி சட்டையும் ஒழிச்சு தமிழகம் எப்பவுமே தனியா நிற்குது. கலைஞர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் காரணம். அவரை இன்னைக்கு எப்படி நிற்கிறார்? இந்தியாவிலேயே இருக்கிற பல தலைவர்களில் ஒற்றையாக நின்று கொண்டு இந்த மத நல்லிணக்கத்தை ஒழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற ஆட்களோடு ஒரு பெரிய சண்டை போட்டு இருக்கிறார். அதற்கு தயாரிக்கிற, அதற்கு ஒத்துழைக்கிற, மத நல்லிணக்கத்தை உருவாக்குற, சாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குகிற அந்த கடமையை தான் வாசிக்கிற ஒத்துழைப்பெல்லாம் நான் உங்களுக்கு நன்றிவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய
நம்முடைய ஆர்ஆர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே தீர்வு தான் இருக்கிறது. வேலை இல்லையா, ஒரே தீர்வு தான். நம்முடைய இளைஞர்கள், அற்புதமான இளைஞர்கள் குடித்து அழிகிறார்களா, ஒரே தீர்வு. போதை, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு பின்னால் அவர்களையும் அறியாமல் செல்கிறார்களா, ஒரே தீர்வு தான். குடும்பம் துயரத்தில் இருக்கிறதா, அதிலிருந்து மீள்வதற்கு ஒரே தீர்வு தான். அந்த ஒரே தீர்வு தான் வாசிப்பது, வாசிப்பது, வாசிப்பது. நம்முடைய இளைஞர்கள் பேசுறாங்க. அண்ணனுக்கு முன்னாடி தம்பி பாலு வந்திருக்கிறார். தம்பி பாலு வந்து கீழ்பெரும்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர். 2015 தேர்வு நடந்த போது, 2015 தேர்வு நடந்த போது தமிழ்நாட்டிலே அவர் தானா ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டிலே அவர் தான் ஃபர்ஸ்ட். அடுத்த பேச்சாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா தணிகை செல்வன் நினைக்கணும். அவர் வந்து வடிகால்வாரத்தில் இருக்காரு. நம்ம ஆர்ஆர் போட்டு ஜெயகாந்தனை முழுக்க படித்தவர். அவர் பேசுறாரு. அடுத்தது நம்முடைய மோகன்தாஸ், நான் மோகன்தாஸ். அவர் வந்து கணித மீட்பர்னு போட்டுருக்கோம். கணித மீட்பர். இந்த கணக்கு தெரியாத ஓடனவன் அதிகம் பள்ளிக்கூடத்துல. ரெண்டு ஓடுறதுக்கு 2 கால் வேணும் இல்லைங்களா? ஒரு கால் கணக்கு, இன்னொரு கால் இங்கிலீஷ். அவன் ஓடறான்னா இந்த 2 சப்ஜெக்டால தான் ஓடுவான். மோகன்தாஸ் கணக்கு நடத்தி நீங்க பார்க்கணும். அவன் 0 வாங்கிட்டு வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 சேர்த்துருவாரு, 100 வாங்க வச்சிருவாரு. கணித மீட்பன். அவர் கணக்கு படிக்கல, அவர் கிடையாது. அவர் தமிழ் படிச்சவர். அவங்க அப்பா படிக்காதவன், அவங்க அம்மா படிக்காதவங்க. ஆனா கணக்குல அவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர். அதனாலதான் கணித மீட்பன்னு எழுதிருக்கிறோம். கணித ரட்சகன்னு எழுதணும்னு நினைச்சோம், கணித மீட்பன்னு. இப்ப அண்ணன் வந்து ஜனாண்ணன் வந்து ஒரு 50 பசங்க கணக்கு நல்லாவே வரல 10ஆவதுல, அவன் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுறோம்னா அந்த 50 பசங்களை கூப்பிட்டு ஒரு மாத காலம் மோகன்தாஸ்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 90 மதிப்பெண்கள் மேல அவனுக்கு தான் வாங்க வச்சிருவாங்க. அவனுக்கு தேவையில்லை எதுவுமே. அது போன்ற ஒரு ஆளுமை. அவர் அண்மையில் படித்த சுஜாதான் பேசப்படுறார். அதற்கு அடுத்தது பாபு, நம்முடைய பாரி பாபு. அவன் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறான், காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட செயலாளர். அவர் வந்து இந்த பேச்சுல இருக்காப்ல. நம்முடைய கோவிந்தராஜ், நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, மிகப்பெரிய ஆளுமை கோவிந்தராஜ். அவருடைய கவிதை தொகுப்புல கவிதைகள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். நம்ம வேலை இல்லாத ஒருத்தவன் நம்ம பழைய திரும்பி கேள்வி அப்படியே கற்பனை பண்ணீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கும்போது வெள்ளையா இருந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொஞ்சமா நிறமாற ஆரம்பிச்சிச்சு, மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிச்சு. குண்டு ஊசி குத்தி 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 அந்த சர்டிஃபிகேட் நுனி பூராமே குண்டு ஊசி கொத்தலா இருக்குது. எத்தனை முறைதான் குண்டு ஊசியை எடுத்து எடுத்து நகல் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான கவிதை எழுதினேன். எம்ஏ எக்கனாமிக்ஸ், டிப்ளமா கோஆபரேட்டிவ். அவர் வந்து இப்ப மதுரை, புதுக்கோட்டை, திருவண்ணாமலைக்கு ஒரு சுற்றுப்பயணம் அதை பத்தி பேசுறாங்க. முதல்ல வந்து நம்முடைய பால் வந்து இது வரைக்கும் மாராத்தான் ஓடிட்டு இருக்காப்புல. 61 மாராத்தான் ஓடி இருக்காப்புல. 21 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாப்புல. டெல்லியில ஓடி இருக்கிறாப்புல. புதுச்சேரியில இன்னைக்கு கூட காலையில சென்னையில 61வது மாராத்தான வெற்றிகரமா முடிச்சுக்கலாம் வந்திருக்காங்க. 14 நிமிஷம் உரைதானா ஒரு எல்லாம் முடிச்சிருவாங்க. தலைப்பு என்னன்னா, ஏன் ஓடுகிறேன், எப்படி ஓடுகிறேன், ஏன் ஓடுகிறேன், எப்படி ஓடுகிறேன். மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வரும், இன்று